தமிழ் முக்கிய கேள்வி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்லுங்க ஒரு கேள்வி மக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாகித்ய அகாடமி பெற்ற நூல்கள் நண்பாச்சுடா. அப்புறம் அதோட ஆசிரியர் மற்றும் அது எந்த இயர் புரிஞ்சா. முதல்ல பாருங்கள், அலை ஓசை எழுதியவர் வந்து யார்? கல்கி. எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1956. அடுத்து பாருங்கள், அகல் விளக்கு எழுதியவர் யார்? மு வரதராசன். எந்த ஆண்டு? 1961. அடுத்து பாருங்கள், வேங்கையின் மைந்தன் எழுதியவர் வந்து யார்? அகிலன். எந்த ஆண்டு? 1963. சமுதாய விதி, அதாவது சமுதாய விதி எழுதியவர் நா பார்த்தசாரதி. எந்த ஆண்டு? 1971. அடுத்து பாருங்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதியவர் வந்து யார்? ஜெயகாந்தன். எந்த ஆண்டு? 1972. அடுத்து பாருங்கள், வேருக்கு நீர் எழுதியவர் வந்து யார்? ராஜம் கிருஷ்ணன். எந்த ஆண்டு? 1973. குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி. எந்த ஆண்டு? 1977. சேரமான் காதலி எழுதியவர் வந்து யார்? கண்ணதாசன். எந்த ஆண்டு? 1980. ஒரு காவேரியை போல எழுதியவர் வந்து யார்? லட்சுமி. எந்த ஆண்டு? 1984. வேரில் பழுத்த பலா எழுதியது யார்? சமுத்திரம். எந்த ஆண்டு? 1990. கோபாலபுரத்து மக்கள் எழுதியது யார்? கி ராஜநாராயணன். எந்த ஆண்டு? 1991. குற்றால குறவஞ்சி எழுதியது யார்? மணி சேகரன். எந்த ஆண்டு? 1992. காதுகள் யார்? வெங்கட்ராமன். புதிய தரிசனம் வந்து யார்? பொன்னிலன். அடுத்து பாருங்க, வானம் வசப்படும் எழுதியது யார்? பிரபஞ்சன். எந்த ஆண்டு? 1995. அடுத்து பாருங்க, சாய்வு நாற்காலி யார்? தொப்பில் முகமது மிரால். 1997. அடுத்து பாருங்க, விசாரணைக்கு கமிஷன் எழுதியது யார்? கந்தசாமி. 1998. அடுத்து சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா. அதாவது கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியது யார்? வைரமுத்து. எந்த ஆண்டு? 2003ஆம் ஆண்டு. அடுத்து கல்மரம் திலகவதி. 2005ஆம் ஆண்டு. இலையுதிர் காலம் யார்? பத்மநாபன். 2007ஆம் ஆண்டு. காவல் கோட்டம் வெங்கடேசன் எழுதிய நாவல். அதுக்கப்புறம் தோல்ங்கிறது டி செல்வராஜ் எழுதியது 2012ஆம் ஆண்டு. கொற்கை யார்? ஜோ டி குரூஸ். 2013ஆம் ஆண்டு. அஞ்சலி எது யார்? பூமணி எழுதியது அஞ்சலி. இந்த நூலுக்கு வந்து எப்போ சாகிதனா? 2014. இலக்கிய சுவடுகள் மாதவன். எந்த ஆண்டு? 2015 நண்பா. புரிஞ்சா. அடுத்து பாருங்க, சூல் யாருங்க? தர்மன். 2019ஆம் ஆண்டு நண்பா. கண்டிப்பாக இதுன்னு சொல்கிறேன், ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். ஆணித்தரமாக உண்மைன்பா. கண்டிப்பாக எப்படியும் பார்த்து வச்சுங்க. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.